ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. வேலை நாட்களில் வாரத்தின் முதல் நாள், இந்த மாதத்தின் கடைசி வாரம், ஆமென். இப்படியெல்லாம் அந்த மாதத்தை ஒவ்வொரு நாளும் கலக்க வேண்டியதாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் நீங்கள் சோர்ந்து போய் கடினமாய் அவங்க நீங்கள் பிரயாசப்பட்டு அந்த பலனை காண முடியாமல் இருந்திருக்கலாம். பயப்படாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாய் தகப்பன்மாரே, வாலிப தம்பிமா, தங்கச்சிமா, ஒரு என்னென்ன காரியத்தில் நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணுமா, இப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருக்கணுமா? ஒருவேளை பலவிதமான காரியத்தினால உங்கள் மனசில் இருக்கிற வேதனால் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, பாரங்களை சுமந்து கொண்டு இருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. என்ன பாரங்களை சுமந்துக்கிறீங்க தெரியல பிரதர், இந்த வியாதி எனக்கு ஒரு பாரமாக இருக்குது, என் பிள்ளைங்க எனக்கு ஒரு பாரமாக இருக்காங்க, ஒருவேளை நான் கடந்து போகிற இந்த பாதை எனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது. என்ன வருத்தத்தில் நீங்கள் பாரம் சுமந்து கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, இந்த வருத்தமே, இந்த சஞ்சலம், போராட்டம், வேதனை, கண்ணீர், ஆமீன், அவமானம், இதுவே உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்னிடத்தில் வாருங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரே சோர்ஸ் எங்கே தெரியுமா? ஆண்டவர் சமூகம் தானே, ஆண்டவர் தானே. இந்த உலகத்தில் பலவிதமான பாரங்களினால், பலவிதமான கஷ்டங்களினால், வேதனைகளால் நீங்கள் உலக மக்கள் கஷ்டப்பட்டு நொந்து மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்காங்க. அந்த ஜனங்களை மீட்டெடுக்க தானே 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு உலகத்துக்கு வந்தார். நம்ம பாரங்களெல்லாம் அவர் சுமந்தார் அல்லவா? தேவப்பிள்ளையில் ஏன் அவர் சிலுவை பாரத்தை சுமக்கணும்? நான் விடுதலையாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் பாரம் இல்லாமல் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக தானே ஆண்டவர் சுமந்தார். அதனால் பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 19வது கூட வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார், வாசிக்க கேட்போம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமென். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமென். இதை பற்றி கொடுங்க தேவப்பிள்ளையில. எவ்வளவு உலகம் உங்களை பாரம் சுமத்தலாம், பாவம் உங்களை பாரம் சுமத்தலாம், அதிகாரங்கள், உழல பிசாசின் கிரியைகள் உங்கள் மேலே பாரத்தை வைக்கலாம். ஆனால் நம்மளை ரட்சிக்கிற, ஆமாம், அந்த பாரத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிற. மறந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளை. அவர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். உங்கள் மேலே இருக்கிற பாரங்களெல்லாம் அவர் எடுத்து போடுவார். உங்களை இளைப்பாற பண்ண அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். புலம்பல் 5:5 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எரேமியா இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகுறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பாருங்களேன், பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகுகிறதா? அல்லேலூயா. எங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை, நான் உழைக்கிறோம், பாரத்தை சுமக்கிறோம். ஒருவேளை இதே போல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா? பாரத்தை சுமந்து சுமந்து கழுத்தே வலிக்கப்படுது, என் கழுத்தெல்லாம் நுகம் போல் இருக்கு, உங்கள் மேலே நுகத்தை வைத்து அழுத்தது போல் இருக்கா? நிமிர முடியல, எழும்ப முடியல, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியல, ஜானியர்னா முழச இருக்கிறது போல் என் பாரத்தில் அப்படியே அமிழ்ந்து போகிற கலங்கி கொண்டிருக்கிறதே பிள்ளையே, பயப்படாதீங்க. உங்கள் பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பாக்களை சொல்லுங்கள். உங்கள் மனத்திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே இவ்வளோ பல வேதனை இருக்குது. ஆமென். எத்தனை சம்பவங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், யாருக்கெல்லாம் ஆமென், ஹல்லேலூயா, எத்தனை சம்பவங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டுகள் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இளைப்பாறுதல் தந்திருக்கிற அல்லவா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் நாள். உங்கள் பாரங்களெல்லாம் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை இளைப்பாற பண்ண உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், சோதனப்பா. யார் யார் எப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டிருக்க எனக்கு தெரியலப்பா. அன்றொரு இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர். எங்கள் கழுத்து நோகுகிறது, என் மனசு வேதனைப்படுகிறது, என் உடலத்தில் சரீர பலவீனத்தினால சரீரம் பலவீனப்படுகிறது, பல விதமான காரியங்களெல்லாம் வேதனைப்பட்டு ஆண்டவரே பாரங்களை சுமந்து கொண்டிருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு ஒரு இளைப்பாறுதல் தாருங்க, ஒரு விடுதலையை தாங்க. அந்த பாரத்திலிருந்து உங்களை விடுவிப்பீராக நான் ஜெபம் பண்ணப்பா.
எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கணும். கிருபை கோப்பவர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆமென். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்துட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.